3i அட்லஸ் நம்ம சூரிய குடும்பத்தை சாராத ஒரு இன்டர்ஸ்டெல்லார் விண்கல் இப்போ நம்ம சூரியனுக்கு பக்கத்தில் வந்திருக்கு. கிட்டத்தட்ட செவ்வாய் கிரகத்துக்கு பக்கத்தில் நெருங்கிடுச்சுங்க. ஜூலை 2025 கண்டுபிடிக்கப்பட்ட இந்த விண்கல் நம்ம சூரியனை விட பழமையானது. பத்தாவது குறைக்கு நம்ம எதிர்பார்க்குற எல்லா விஷயங்களுமே முறியடிக்கிற மாதிரி அதோடைய நிறம் பச்சையாக மாறி இருக்கு. எதுக்கு? இது விண்கல்லா இல்லை ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்பா? திஸ் இஸ் அன்சைன்ட் வெளிநாட்டு விண்கல். நம்ம சூரிய குடும்பத்தை சுற்றி ஏகப்பட்ட குட்டி குட்டி ஆஸ்ட்ராய்ட்ஸ்னு சொல்லப்படுற விண்கற்களும் காமெட்ஸ்னு சொல்லப்படுற வால் விண்மீன்களும் வளம் வந்துட்டு தான் இருக்கு. அடிக்கடி நம்ம இதை பார்க்குற விஷயம் தான். ஆனால் சில சமயங்களில் நம்ம சூரிய குடும்பத்துக்கும் அப்பாற்பட்ட விண்கற்கள் அடிக்கடி வந்துட்டு போகும். அந்த வகையில் முதல்ல நம்ம பார்த்தது 1i. ஐனா இன்டர்ஸ்டெல்லார், சூரிய குடும்பத்துக்கும் அப்பாற்பட்டதுன்னு அர்த்தம். ஒமாம்வா அப்படிங்கிறது. அதை தொடர்ந்து 2i போரிசாவுங்கிற ஒரு விண்கல் ரொம்ப குட்டியாக இந்த பக்கம் பூமியை டப்புன்னு கடந்து போயிடுச்சு. ஸோ வந்த வேகமும் தெரில, போன தடையும் தெரில. இதுக்கப்புறம் ஏதாவது அந்த மாதிரி விண்கல் வந்தால் நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும்னு சொல்லி அதுக்காகவே இந்த காமெட் இன்டர்செப்டாருங்கிற ஒரு மிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஈசா அண்ட் ஜாக்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்தில் 2025 இந்த வருஷம் ஜூலை மாதம் 3i அட்லஸ்ன்னு சொல்லப்படுற ஒரு விண்கல்லை கண்டுபிடிக்கிறாங்க. ஆரம்பத்தில் இது ஒரு சாதாரணமான சூரியனை சுற்றி வரக்கூடிய ஒரு கல்லாக தான் இருக்கும்னு நினைச்சாங்க. ஆனால் அதோட இந்த சுற்றுப்பாதையை கணக்கெடுத்து பார்த்தா ரொம்பவே ஹைப்பர்போலிக்காக இருக்கு. ஸோ விச் மீன்ஸ் இதுக்கு முன்னாடி வந்த இன்டர்ஸ்டெல்லார் ஆப்ஜெக்ட்ஸ் போலவே இதுவும் நம்ம சூரிய குடும்பத்துக்கு அப்பாற்பட்ட வேற ஒரு இடத்துல இருந்து வந்த ஒரு விண்கல். இதோடைய இந்த சைஸ் மட்டுமே 11 கிலோமீட்டர்னு சொல்றாங்க. டைனோசர் இனத்தையே அழிச்ச 10 கிலோமீட்டர் விண்கல் விட்டத்தை விட இது பெருசு. பட் கவலை வேணாம், ஏன்னா இது நம்ம சூரியனுக்கு பக்கத்தில் வந்துட்டு டப்புனு கிராஸ் ஆகிட்டு போயிடும். இதுக்கு முன்னாடி ஒமாம்வா போரிசாவ் போலவே இதுவும் நம்ம சூரிய குடும்பத்தை கடந்து போக்கக்கூடிய ஒரு விண்கலாக தான் அமைஞ்சிருக்கு. போச்சுன்னா திரும்ப கண்டுபிடிக்கிறது கஷ்டம். எங்க போது என்ன பண்ணுதுன்னு யாருக்கும் தெரியாது. அண்ட் ஆல்சோ இது இன்டர்ஸ்டெல்லார் ஆப்ஜெக்டாக இருக்க அந்த சமயத்தில் இதோட வயசை கணக்கெடுத்து பார்த்துருக்காங்க. கிடைச்சிருக்க அந்த ரிப்போர்ட் படி 7 பில்லியன் இயர்ஸ் ஓல்டாது. அதாவது 700 கோடி ஆண்டுகள் இதோடைய வயசு. நம்ம சூரிய குடும்பமே வெறும் 450 கோடி ஆண்டுகள் தான். நம்ம சூரிய குடும்பத்தை முன்னாடியே இந்த கல் உருவாக்கப்பட்டிருக்குன்னா இது எங்கிறது வந்திருக்கும், என்ன மாதிரி உருவாக்கப்பட்டிருக்குங்கிற ஒரு ஆச்சரியம் எல்லா ஆராய்ச்சியாளர்களுக்கும் நார்மலாக வரதானே செய்யும். ஜேம்ஸ் வெப்பை அது பக்கம் திரும்பி பார்த்துருக்காங்க. அதோடைய மேற்புறத்தில் அதிகமான கார்பன் டை ஆக்சைடும் சயனைட் அண்ட் நிக்கல் மெட்டலுமே இருக்கதான் நோட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வரக்கூடிய அந்த விண்கற்கள் மேற்புறத்தில் கார்பன் டை ஆக்சைடு இருக்கிறது நார்மலான விஷயம். ஆனால் அது கூடவே சேர்ந்து வாட்டர் கண்டென்ட்டும் ஈக்குவலாக அமைஞ்சிருக்கணும். ஆனால் இந்த கல்லோட மேற்புறத்தில் கார்பன் டை ஆக்சைடு தான் அதிகமாக இருக்குது, வாட்டர் கண்டென்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. 7க்கு 1 வீதத்தில் இருக்குது. ஏன் அப்படின்னு தெரியல. பட் ஆராய்ச்சியாளர்களை பொறுத்த வரைக்கும் மேபி இது அந்த சூரியனுக்கு ரொம்ப தொலைவில் கார்பன் ரிங்கில் உருவாக்கப்பட்டிருக்கணும்னு சொல்லின்றாங்க. கார்பன் ரிங்னா சூரியனை தாண்டி இருக்கக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்க அந்த இடத்துல இந்த கல் உருவாக்கப்பட்டுச்சுன்னா அந்த கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே டக்குன்னு ஒரு ட்ரை ஐஸாக மாதிரி இந்த கல்லோட மேற்புறத்தில் பதிஞ்சிடும். கல் அந்த கார்பன் ரிங்கில் இருக்கக்கூடிய அதிகமான கார்பன் டை ஆக்சைடை உள்வாங்கி தன்னுடைய மேற்புறத்தில் ஒரு தின்னான லேயர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடையே உருவாக்கி வச்சிருக்கும். சிம்பிளாக அது சூரியன்லேருந்து ரொம்பவே தொலைவில் உருவாக்கப்பட்டிருக்கணும்னு சொல்லி என்னப்படுது. சூரியனுக்கு பக்கத்தில் உருவாக்கப்பட்டிருந்துச்சுன்னா அந்த கார்பன் டை ஆக்சைடு சப்ளிமேட் ஆகி கேஸாக மாறி இருக்கும். இப்படி நடக்காத சமயத்தில் இந்த கல் டெக்னிக்கலாக அதோடைய சூரிய குடும்பத்துக்கே ரொம்ப தொலைவாக தான் உருவாக்கப்பட்டிருக்கு. 10வது கோரிக்கை இப்போ வரைக்குமே இந்த கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக மெயின்டைன் ஆகியிருக்க அந்த காரணத்தினால இது எந்த ஒரு சூரியனுக்கும் பக்கத்தில் போகாமல் இங்கே வந்து சேர்ந்துருக்கு. இந்த கல்லோட வயசு 700 கோடி ஆண்டுகள். இத்தனை வருஷத்தில் அது வேற எந்த ஒரு சூரியனுக்கும் பக்கத்தில் போகாமல் நம்ம சூரியன் பக்கத்தில் தான் ஃபஸ்ட் டைம் வருதுங்கிற மாதிரி கெஸ் பண்ணுறாங்க. சப்போஸ் போயிருந்துச்சுன்னா சூரியனோட வெப்பமே இந்த ட்ரை ஐஸை ஆவியாக மாற்றிருக்கும். அந்த ஒரு விஷயத்தை தான் இப்போ நம்ம சூரியன் இந்த கல்லுக்கு பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் இதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கவும் முடியுது. எந்த அளவுக்கு அதிகமான கார்பன் டை ஆக்சைடு இருக்கோ, ட்ரை ஐஸ் இருக்கோ, அந்த அளவுக்கு அதிகமான கேஸ் வெளிப்படும். அண்ட் சூரிய வெளிச்சத்தையுமே அது அந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும், பிரகாசமாக தெரியும். அந்த கார்பன் டை ஆக்சைடு கண்டென்ட்டே நம்ம கண்ணுக்கு இந்த காமெட்டை காட்டி கொடுத்துருக்காங்க சொல்லணும். இப்போ நம்ம சூரியனுக்கு பக்கத்தில் வரதா இதோடைய இந்த வெளிப்பக்க கோமா அண்ட் அதோடைய டெய்லுங்கிறது மிக பெருசாக வளர்ந்துருக்கு. கோமாங்கிறது அந்த கல்லை சுற்றி உருவாகக்கூடிய ட்ரை ஐஸ் கேஸஸ்ன்னு சொல்லுவாங்க. டெய்லுங்கிறது ஆப்வியஸாக அந்த கேஸஸ் மூலிமா உருவாக்கப்படக்கூடிய வால். இந்த வாலோட லென்த் மட்டுமே 25,000 கிலோமீட்டர் இருக்கலாமா. அந்த அளவுக்கு பெரிய ஒரு வால், அந்த அளவுக்கு பெரிய ஒரு தடயத்தை தான் இது விட்டுட்டு போதுங்க. நிக்கல் கண்டென்ட் அதிகமாக இருக்கதான் நோட் பண்ணியிருக்காங்க. வழக்கமாக இந்த மாதிரி நிக்கல் கண்டென்ட் இருந்தால் அது கூடவே சேர்ந்து அயன் வேப்பர்ஸுமே இருக்கும். ஆனால் நிக்கல் கண்டென்ட் மட்டும்தான் இருக்குது, அயன் வேப்பர்ஸ் இல்லாத சமயத்தில் இது வரைக்கும் நம்ம படித்த, இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்ச அந்த காமெட்ஸை காட்டிலும் இது ஒரு வித்தியாசமான தன்மையை வெளிப்படுத்த தாங்க செய்யுது. 10வது கோரிக்கை இதோடைய அந்த ஸ்ட்ரக்சரில் டை கார்பன் மிஸ் ஆகுது. கார்பன் டை ஆக்சைடு வேற, டை கார்பன் வேற, டபுள் பாண்டிங் இருக்கும். அந்த ஒரு விஷயம் வழக்கமாக எல்லா காமெட்ஸ்லுமே அமைஞ்சிருக்கும் தான். பட் இங்கே அது மிஸ் ஆகிற அந்த காரணத்தினால நமக்கு வழக்கமாக இந்த காமெட்ஸ் இப்படி தான் உருவாகுங்கிற ஒரு எண்ணத்தையே இந்த ஒரு கல் மாற்றி அமைக்குதுங்க. இதுக்கு நடுவில் தான் நமீபியாவில் நடந்த ஒரு லூனார் எக்லிப்ஸ் அப்போ இந்த கல்லை நம்ம தெளிவாக ஃபோட்டோ எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி 2 அஸ்ட்ரானமர்ஸ் அந்த லூனார் எக்லிப்ஸ் சந்திரகிரகணத்தப்போ இருட்டான அந்த வானத்தில் இந்த காமெட்டை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு இன்னொரு மிகப்பெரிய ஷாக் காத்துட்டு இருந்துச்சு. நமக்கும் சேர்த்து தான்
இந்த பிக்சர் தான் அவங்க எடுத்திருக்காங்க. என்ன தெரியுதா, அந்த கல் ஒரு பச்சை நிற வெளிச்சத்தை வெளிப்படுத்துது. இது வரைக்கும் யாரு கண்ணுக்கும் தெரியாத ஒரு பச்சை நிற வெளிச்சம்ங்கிறது இந்த கல்லை சுற்றி அமைஞ்சிருக்கு. வழக்கமாக சில காமெட்ஸுங்கிறது பச்சை நிறத்தில் க்ளோ ஆகிறது சாதாரண விஷயம் தான். பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த காமெட்ஸ்க்குள்ள டை கார்பன் இருக்கும். சூரியனுக்கு பக்கத்தில் அந்த கல் நெருங்க சூரியன் அந்த வெளிச்சம்ங்கிறது இந்த டை கார்பனை உடைச்சு ஒரு வித்தியாசமான கிரீன் கலர் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணும். அந்த கிரீன் கலரை உருவாக்கக்கூடிய டை கார்பன் இந்த கல்லில் இல்லவே இல்லையே. அப்படின்னா இந்த பச்சை நிறத்துக்கு என்னதான் பதில்? சில பேர் இது சைனைடால உருவாக்கப்பட்டிருக்கலாம் சொன்னாலும், சைனைடுங்கிறது இந்த சூரிய வெளிச்சம் பட்டு ஒரு அல்ட்ரா வயலட் எஃபெக்டை தான் கிரியேட் பண்ணும். வயலட் கலரில் இருந்தால் கூட இது சைனைடுன்னு சொல்லியிருக்கலாம். பட் அதை தாண்டி இது கிரீன் கலரில் இருக்குது. முக்கியமான ஒரு அம்சமும் மிஸ் ஆகிற அந்த காரணத்தினால இந்த பச்சை நிறத்துக்கு என்னதான் காரணம்ங்கிறது ஆராய்ச்சியாளர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக வந்து அமைஞ்சிருக்குங்க. இதுக்கான பதில் இப்போ வரைக்கும் தெரியல. ஸோ நேச்சுரலாகவே நமக்கு தெரியாத ஒரு விஷயம் இந்த கல்லுக்குள்ளே அமைஞ்சிருக்க தான் செய்யுது. அதுதான் இந்த பச்சை நிறத்துக்கும் காரணமாக இருக்குங்கிற மாதிரியும் கெஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த கல் வந்து நம்ம செவ்வாய் கிரகத்துக்கு பக்கத்தில் நெருங்கிடுச்சு. ஸோ செவ்வாய் கிரகத்தில் இருக்கக்கூடிய ஆர்பிட்டர்ஸ் அண்ட் முக்கியமாக அங்கே சுற்றிட்டு இருக்கக்கூடிய அந்த ரோவர்ஸை வச்சு வானத்தை புகைப்படம் எடுக்கும்போது அதில் சில ஃபோட்டோஸில் இந்த கல் சிக்கியிருக்கு. முக்கியமாக பெர்செவரன்ஸ் எடுத்த அந்த ஃபோட்டோவில் அந்த கல்லை தெளிவாகவே பிடிச்சிருக்கு. இதுதான் அந்த கல். பெர்செவரன்ஸ் ரோவர் எடுத்த இந்த ஃபோட்டோவை பார்த்த எல்லாருமே அந்த கல் ஒமாமா போல நீட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அது நீட்டாலாம் கிடையாது. லாங் எக்ஸ்போஷரில் எடுத்திருக்க அந்த காரணத்தினால அந்த கல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல மூவ் ஆகிற அந்த விஷயத்தையுமே சேர்த்து கேப்சர் பண்ணிடுச்சு. அவ்வளோதான். இந்த கல் நீட்டாக கிடையாது. பெர்செவரன்ஸ் எடுத்த ஃபோட்டோவில் அந்த கல்லோட தடம் மட்டும் நமக்கு எனக்கு தெளிவாக தெரியுது. அதே மாதிரி செவ்வாய் கிரகத்தை சுற்றி வரக்கூடிய ஏகப்பட்ட ஈசா அண்ட் நாசாவோட அந்த ஆர்பிட்டர்ஸுமே இந்த கல்லை வளைச்சு ஃபோட்டோ எடுத்துருக்கேங்க. அந்த புகைப்படங்களில் நீங்கள் தெளிவாகவே அந்த கல்லோட மூவ்மெண்ட்டை நோட் பண்ண முடியும். அந்த கல் நியூக்ளியஸை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கோமா, அந்த மங்கலான அதோடைய அவுட் சைட் கேசஸ் கூட தெளிவாக நம்ம கண்ணுக்கு தெரிகிற மாதிரி தான் புகைப்படம் எடுக்கப்பட்டிருக்கு. அது செவ்வாய் கிரகத்துக்கு மேலே இப்போ கடந்து போகிற அந்த காரணத்தினால ஆர்பிட்டர்ஸால இன்னும் தெளிவாக புகைப்படம் எடுக்க முடியல. கிட்டத்தட்ட செவ்வாய் கிரகத்துக்கும் இந்த கல்லுக்கும் 3 கோடி கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்க, இப்படி புகைப்படம் எடுத்ததே பெரிய விஷயம் தான். பட் ஸ்டில் அவங்க கிட்ட இருக்க எல்லா ஆர்பிட்டர்ஸுமே நாசா அண்ட் ஈசா வந்து பார்த்தோன்னா இந்த கல் மேலே ஃபோக்கஸ் வச்சிருக்க அந்த காரணத்தினால அடுத்த வர நாட்களில் இன்னும் தெளிவான புகைப்படங்களை நம்மளால எடுக்க முடியும். அதோட நிற்க போகிறது இல்லைங்க. ஜூபிட்டர் நிலவுகளை அனலைஸ் பண்ணுறதுக்காக அனுப்பப்பட்ட ஜூஸ் ஸ்பேஸ் கிராஃப்ட், ஜூபிட்டர் ஐசி மூன் எக்ஸ்ப்ளோரர் ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து இப்போதைக்கு இந்த கல்லை கொஞ்சம் கடந்து போகும். கல்லுக்கு பக்கத்தில் போகாது, கல்லை கொஞ்சம் கடந்து போகக்கூடிய அந்த ஆர்பிட்டில் அமைஞ்சிருக்க அந்த சமயத்தில் அடுத்த மாதம் நவம்பர் மாதம் ஜூஸ் ஸ்பேஸ் கிராஃப்டில் இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை யூஸ் பண்ணி இந்த காமெண்ட்டை அனலைஸ் பண்ண ட்ரை பண்ண போகிறாங்க. இது ஒரு ஃப்ளை பையாக தான் இருக்க போது. நம்ம ஏப்ரல் மாதத்திலேயே இந்த ஜூஸ் ஸ்பேஸ் கிராஃப்டை லான்ச் பண்ணிட்டோம். இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக இதோடைய ஆர்பிட்டை பெருசாக்கி ஜூபிட்டர் நோக்கின அந்த பயணத்துக்கு நடுவில் இப்போதைக்கு சின்னதாக இந்த காமெண்ட்டை வந்து பார்த்தோன்னா அனலைஸ் பண்ணிட்டு கிளம்பும். பெருசாக நம்மளால் எதுவும் எதிர்பார்க்க முடியாது. அண்ட் உடனே அந்த ரிப்போர்ட்ஸ் வந்து நம்ம கிட்ட கிடைக்காது. நவம்பர் மாதம் எடுக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட்ஸ் நம்மளுக்கு பிப்ரவரி மாதம் தான் கிடைக்குமா. ஸோ அது வரைக்கும் காத்து தான் இருக்கணும். பிப்ரவரி மாதம் டெக்னிக்கலாக இந்த மொத்த கல்லுமே நம்ம சூரிய குடும்பத்தை விட்டு வெளில போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதிவேகத்தில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் ஒரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வெளிப்பக்கத்தில் இருந்தோ இல்லை நம்ம சூரிய குடும்பத்திலேயே சுற்றிட்டு இருக்க அந்த காமெட்ஸ் வால்வின் மீன்கள் அதோடைய அந்த வேகத்தை மாற்றிக்கிட்டே இருக்குங்க. ஒமாமா எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கணிச்ச வேகத்தை விட 1000 கிலோமீட்டர் அதிகமாகவும் 1000 கிலோமீட்டர் கம்மியாகவும் அது இந்த ஆல்ட்ரேஷனுங்கிறது நடந்துட்டு இருந்துச்சு. போரிசாவுக்கும் அந்த மாதிரி தான். ஏன் நம்ம சூரிய குடும்பத்திலே இருக்கக்கூடிய சில காமெட்ஸுமே மினிமம் ஒரு 200 300 கிலோமீட்டர் வேரியேஷனுங்கிறத காட்டும். ஆனால் இந்த கல் இருக்குல்ல, நம்ம ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்க்கும்போது அதோடைய வேகம்ங்கிறது ரொம்பவே சீராக இருக்குது. பர்ஃபெக்டாக அந்த க்ரூஸ் கண்ட்ரோலில் போட்ட மாதிரி இந்த வேகத்திலேயே நம்ம மெயின்டைன் ஆகணும், இந்த பாதையிலே தான் நம்ம மெயின்டைன் ஆகணும்னு சொல்லி பர்ஃபெக்டாக அந்த பாதையில் அதே வேகத்தில் நகர்ந்து வந்துட்டு இருக்கிறது ஆராய்ச்சியாளர்களுக்கு இன்னொரு ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியிருக்க தான் செய்யுது. அண்ட் வழக்கமாக இந்த கற்கள் இந்த சூரியனுக்கு பக்கத்தில் வரும்போது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஐஸ் உருகி அதிகமான கேஸ் வெளிப்பட்டு வேகம் அதிகரிக்கும். ஆனால் இந்த கல்லோட வேகம் அதிகரிக்கவே இல்லை. ஒரே சீரான வேகத்தை மெயின்டைன் பண்ணுறதும் ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்கு தான் செய்யுது. நிறைய பேர் அதை வச்சும் ஏலியன்னு சொல்கிறாங்க. ஏலியன் கட்டுக்கதைகளை கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம பூமியிலிருந்து இந்த கல்லை பார்க்கவே முடியலையே, பார்க்குறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம சூரியனுக்கு அந்த பக்கம் போயிட்டோம். இந்த கல்லை நம்மளால் இப்போதைக்கு தெளிவாக பார்க்க முடியாது. டிசம்பர் மாதம் இந்த கல் நம்ம சூரியனை கடந்து வெளில போகும். அப்போதைக்கு நம்மளுடைய அந்த ஆர்பிட்டும் பர்ஃபெக்டாக அந்த கல் கூட சிங்க் ஆகிற சமயத்தில் டிசம்பர் மாதங்களில் இந்த கல் நம்ம கண்ணுக்கு இன்னும் தெளிவாக தெரியலாம். வால் நட்சத்திரம் போல இருக்கமான்னு தெரியல, இதுதான் நல்லது. பட் டிசம்பர் மாதங்களில் தான் நம்ம வெறும் கண்களாலேயே இந்த விண்கல்லை பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. அது வரைக்கும் காத்திருப்போம். இப்போ இந்த ஏலியன் கான்ஸ்பிரசி கிட்ட வருவோம். இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களுமே ஏதோ ஒரு வகையில் இந்த கல் ஒரு ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் தான் அப்படிங்கிறத உறுதி செய்கிற தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. முக்கியமாக அதிக கார்பன் டை ஆக்சைடு, அதிக நிக்கல் வெளிப்படுறது வழக்கமாக ஒரு ராக்கெட் இன்ஜின்லேருந்து வெளிப்படக்கூடிய அந்த பொருட்கள் தான். ஒரு ராக்கெட் கிளம்பி அதோடைய த்ரஸ்டர்ஸ் வெளிப்படும் போது அதுலேயுமே அதிக கார்பன் டை ஆக்சைடு அண்ட் நிக்கல் கண்டென்ட் தான் இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை இந்த கல்லுமே வெளிப்படுத்துகிற அந்த காரணத்தினால இது ஏன் ஒரு ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்பாக இருக்கக்கூடாதுன்னு கேட்குறாங்க. அந்த பச்சை கலருங்கிறது மேபி அந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்பில் எரியக்கூடிய வெளிச்சமாக இருக்கலாம். ஏலியன்ஸுக்கு பச்சை கலர் ரொம்ப பிடிக்கும்ல, அதனால அதை வச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சீரான வேகத்தில் எங்கேயுமே நிலை தடுமாறாமல் அது அந்த ஆர்பிட்லேயே வர அந்த காரணத்தினால இந்த வேகத்தை கொடுக்கறது அந்த கல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் இன்ஜினாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க.
அண்ட் இது எல்லாத்தையுமே தாண்டி முக்கியமாக த வாவ் சிக்னல் 90s ரேஞ்சில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த வாவ் சிக்னல் வந்த அந்த திசையில இருந்து தான் இந்த கல்லுமே வருது. ஒருவேளை அந்த சிக்னலை அனுப்புனதே ஏன் அந்த கல்லாக இருக்கக்கூடாதுங்கிற மாதிரியும் என்னோட பெரிய கேள்வி எழும்பி இருக்கிறதாங்க செய்யுது. இது எல்லாமே இது ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் தாங்கிறத உறுதிப்படுத்துதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. நமக்கு தெரியாத ஒரு நேச்சுரலாக நடக்கிற ஒரு விஷயம் இந்த கல்லுக்குள்ளே இருக்க தான் செய்யுது. அது என்னங்கிறது இப்போ நம்மளுக்கு புரியல. வேணா இந்த கல் 700 கோடி பழமையான ஒரு கல், நம்ம சூரிய குடும்பத்துக்கும் பழமையான ஒரு கல்லாக இருக்க அந்த காரணத்தினால அப்போ அந்த கற்கள் விண்கற்களுக்கு அந்த காம்போசிஷன் நமக்கு இருந்துச்சுங்கிறது நமக்கு தெரிய சான்சஸ் கம்மி இல்லை. நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கிற அந்த கற்களை தான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது நமக்கு தெரியாத ஒரு விஷயம். இது இன்னும் தெளிவாக ஆராய்ச்சி பண்ணுறது மூலியமா இந்த உலகம் எப்படி உருவாச்சு, சூரிய குடும்பமே எப்படி உருவாச்சுங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். நமக்கு தெரியாத பல அமைப்புகளில் விதவிதமான கற்கள் காமெண்ட்ஸ் இருக்க தான் செய்யுதுங்கிறதையுமே நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ நமக்கு தெரியாத ஒரு நேச்சுரல் எக்ஸ்பிளனேஷன் இந்த காமெண்ட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டா இன்னும் பல உண்மைகளை நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதுக்காக இந்த கல்லுக்குள்ளே ஏலியன் இல்லைன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் பூமிக்கு உயிர்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அதில் முக்கியமான ஹைப்போதேசிஸ் தான் முன்னாடி வந்து நிற்கிறது. பான்ஸ்பர்மியா, விண்கற்கள் மூலியமாக தான் உயிர்கள் பூமிக்கு வந்துச்சுங்கிற ஒரு கோட்பாடு இருக்க அந்த காரணத்தினால மேபி இந்த கல்லுக்குள்ளே நுண்ணுயிர்கள் இருக்க சான்சஸ் அதிகமே தவிர்த்து ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்பாக இது இருக்குமான்னு கேட்டிங்கன்னா சான்சஸ் ரொம்ப கம்மிங்க. 0.001%. அதுக்கும் கீழே தான். பட் எப்போ வேணாச்சும் எது வேணாச்சும் நடக்கலாம்ல, பார்க்கலாம். இந்த கல் என்னும் எத்தனை மர்மங்களையும் எத்தனை உண்மைகளையும் அடக்கி வச்சிருக்கேன்னு. This is Unsigned, signing off.